ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் நம்ம வீடியோக்குள்ள. என்ன அப்படின்னா நான் என்னுடைய யூடியூப் ஆட்சென்ஸை எந்த பேங்க்கில் ஆட் பண்ணலாம், எந்த பேங்க் பெஸ்ட் பேங்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கமிஷன், அதாவது யூஎஸ் டாலரில் நமக்கு வரும். அதை இந்தியா மணியாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு பேங்கில் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு கமிஷன் கொஞ்சம் எடுப்பாங்க. ஒரு சில கமிஷன் எடுப்பாங்க. ஒரு சில பேங்கில் ₹200 எடுப்பாங்க, ஒரு சில பேங்கில் ₹300 எடுப்பாங்க, ஒரு சில பேங்கில் ₹500 கூட எடுப்பாங்க. ஸோ எல்லா பேங்கு எந்த பேங்க் சிறந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவ்டு பேங்க். கவர்மெண்ட் பேங்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லது. ப்ரைவேட் பேங்கில் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. அது அவ்வளோ நல்லதும் இல்லை. ஒரு எஸ்பிஐயாக இருக்கட்டும், ஸ்டேட் பேங்காக இருக்கட்டும், பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்கு, இந்த மாதிரி விஷயங்களில் பேங்க் அக்கௌண்ட் கொடுங்க. பேங்க் அக்கௌண்ட் கொடுக்குறத விட எந்த பேங்க் சிறந்ததுன்னு சொல்லவே முடியாது. அது எல்லா பேங்கும் நல்ல பேங்க் தான். முடிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட் பேங்காக பார்த்து கொடுங்க. அது ஏன்னா தனிப்பட்ட விருப்பங்கிறது. பேங்க் அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட் கொடுக்குறது அப்படிங்கிறது தனிப்பட்ட விருப்பம். பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கையில் 2 விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டியது இருக்கும். ஒன்று உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பேன் கார்டு கண்டிப்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கணும். அப்போ தான் யூடியூப்லேருந்து மணி டிரான்சாக்ஷன் ஆகும். பேன் கார்டு ஆட் செய்யப்பட்டிருக்கணும். 2வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்விஃப்ட் கோடு. நீங்கள் ஆட்சென்ஸில் அக்கௌண்ட்டு வெரிஃபை பண்ணையில் பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணையில் ஸ்விஃப்ட் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். கண்டிப்பாக அந்த ஸ்விஃப்ட் கோடு கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு மணி டிரான்சாக்ஷன் ஆகிறதுல ரொம்ப சிரமமாக இருக்கும். அது எதுக்குன்னா யூஎஸ் டாலராக வர்ற பணம் கன்வெர்ட் பண்ணுறது, இந்தியா மணிக்கு எவ்வளோ வருது, என்ன ரேட் வருது, அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ஸ்விஃப்ட் கோடு கேட்பாங்க. ஸோ ஸ்விஃப்ட் கோடு எல்லா பேங்க்லையும் கொடுக்க மாட்டாங்க. நான்லாம் போய் பேங்கில் ஃபஸ்ட்டு தடவை கேட்டப்போ என்ன சொன்னார், அப்படி பேங்கில் உள்ளவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எதற்காக ஸ்விஃப்ட் கோடு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி யூடியூப் சேனலுக்காக அப்படின்னா, யூடியூப் சேனல்னால் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அப்படின்னா என்னென்னு தெரியாதுல்ல. நமக்கு எதுலேருந்து ஆன்லைன் ஜாப்பு, ஆன்லைன்லேருந்து மணி ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அங்கே உள்ளவங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் தரமாட்டாங்க பேங்கில். ஒரு சில பேங்கில் தந்துடுவாங்க, எல்லா பேங்க்லையும்லாம் தரமாட்டாங்க. ஸ்விஃப்ட் கோடெலாம் சொல்ல மாட்டாங்க. அது ஒரு 12 டிஜிட் நம்பர் வரும். ஸோ அது எப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்விஃப்ட் கோடு எப்படி எடுக்கிறது அப்படின்னு தெரியலை, இல்லை எப்படி பார்க்குறது, எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரியலைன்னா அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் அது எப்படின்னு தெளிவாக. ஸோ இந்த 2 விஷயத்தை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. பேன் கார்டு ஆட் பண்ணுறதையும் ஸ்விஃப்ட் கோடையும். பேங்க் சிறந்த பேங்க் எதுனா கவர்மெண்ட் பேங்காக பார்த்து நீங்கள் உங்களுடைய ஆட்சென்ஸ் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி விடுங்க. எல்லா பேங்குமே சிறந்த பேங்க் தான். எந்த பேங்கையும் நான் குறை சொல்லலாம் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது ஒவ்வொரு ஐடியா இருக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட் பேங்க் ஆட் பண்ணிங்க அப்படின்னா யூடியூப்லேருந்து மணி வர்றதுக்கு, பணம் டிரான்சாக்ஷன் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து யூடியூப்பை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.